வணக்கம். தமிழ்நாட்டில் நம்ம முன்மொழி கொள்கையை பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அதிசயமே நடக்குது. என்ன அதிசயம் அப்படின்னா, இப்போது தமிழ்நாடு மும்மொழி கொள்கைக்கு எதிராக அரசாங்கம் இருக்குது. அப்போது இருமொழி கல்வியை ஆதரிக்குது. சரி, இப்போ நம்ம அண்டை மாநிலங்களை பாருங்களேன். கேரளா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்குது, கர்நாடகா ஏற்றுக்குது, தெலுங்கானா, ஆந்திரா இந்த தெலுங்கு பேசும் மக்கள் பிராந்தியத்திலையும் ஏற்றுக்குது. ஆனால் இவங்க எல்லாமே ஏற்றுக்கிட்டால கூட இப்போ அதாவது தெலுங்கர்கள் ஏற்றுக்கிட்டாங்க, கன்னடா பேசுகிறவங்க ஏற்றுக்கிறாங்க, மலையாளம் பேசுகிறவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பிற மொழி பேசுகிறவங்கள் முதல் கட்டமாக எடுத்துக்கிட்டால் நம்ம அண்டை மாநிலத்தை தவிர தெலுங்கு பேசுகிறவங்க, கன்னடா பேசுகிறவங்க, மலையாளம் பேசுகிறவங்க இவங்களை எடுத்துக்குவோம். இவங்க பாருங்கள், அவங்க சொந்த மாநிலங்களில், அதாவது தாய்மொழி பேசுகிற மாநிலங்களில் மும்மொழி திட்டத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற அதே மொழி பேசுகிறவங்க இதை எதிர்க்கிறாங்க. எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். அவங்க தாய்மொழியை கற்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சும், இப்போ மலையாளம் மூன்றாவது மொழியாக அவங்க தாய்மொழியை கற்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சும், கன்னடர்களுக்கு குறைஞ்சபட்சம் மூன்றாவது மொழியாக அவங்களுடைய தாய்மொழியை கற்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சும், தெலுங்கர்களுக்கு மூன்றாவது மொழியாக அவங்க தாய்மொழியை பேசக்கூடிய அல்லது பள்ளிக்கூடம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்ச போதும், நம்ம அதே மாதிரி இஸ்லாமியர்கள் பார்த்திங்கன்னா ஹிந்தி, உருது, அரபி இந்த மாதிரி மொழிகள் பிற மாநிலத்தவர்கள் ஹிந்தி பேசுகிறவங்க, மராட்டா பேசுகிறவங்க, பெங்காலி பேசுகிறவங்க இவங்க எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த மும்மொழி திட்டத்தின் மூலமாக தங்களுடைய தாய்மொழியை மூன்றாவது மொழியாகவாவது படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சும் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு தமிழ் வாழ்கன்னு சொல்கிறாங்க. தமிழ் படித்தா போதும்னு சொல்கிறாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவே இப்போ மும்மொழி திட்டத்துக்கு ஆதரவு இல்லை. மும்மொழி திட்டத்தை யாரும் நடைமுறைப்படுத்த சொல்லி எந்த தெலுங்கர்களோ, எந்த கன்னடர்களோ, எந்த பிற மொழி பேசுகிறவங்களோ கேட்கல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இருமொழிகள் தமிழை மட்டும் படித்தா போதும், இணைப்பு மொழியை ஆங்கிலம் படித்தா போதும்னு நினைக்கிறாங்க. அப்போ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிற மொழியாளர்கள் பாருங்கள் எவ்வளோ விசுவாசமாக தமிழ் மொழியை கற்கணும், தமிழ் மொழியில் மட்டுமே தேர்வு எழுதணும், தமிழ் மொழியை தவிர பிற மொழியில் படிக்க மாட்டோம் அப்படிங்கிற உறுதியோடு இருக்கிற மாதிரி தான் இதை பார்த்தா தெரியுது. நமக்கே அதிசயமாக இருக்குது. ஏன் அவங்க தாய்மொழியை படிக்காமல் தமிழ் மொழியை மட்டும் படிக்கணும்னு நினைக்கிறாங்க? ஏன் வேறு ஹிந்தியோ அல்லது பிற மொழியை படிக்க விரும்பாமல் இல்லாமல் தமிழும் ஆங்கிலமும் இருமொழி படித்தா போதுன்னு நினைக்கும்போது பெரிய அதிசயமாக தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் உலகத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து எங்கெங்கேயோ இருக்கிறாங்க, வேறு நாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ்னு எத்தனையோ நாடுகளில் இருக்கிறாங்க, சிலோனில் இருக்காங்க. அவங்கெல்லாம் தாய்மொழியை படிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்த பிற மாநிலத்தவர் உள்ளது, இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் அல்லாத பிற மொழி பேசுபவர்கள் இவங்க யாருமே அவங்க தாய்மொழியை படிக்க விரும்பல. பாருங்கள், இந்த மும்மொழி திட்டத்தில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இருந்தால் போதும்னு என்ன அர்த்தம்? அவங்க தாய்மொழியை அவங்க படிக்கக்கூடிய விருப்பம் அவங்களுக்கு இல்லை. அதுக்கு சொந்தமாக ஆதரவாக எங்கள் தாய்மொழியை படிக்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குன்னு அவங்க அரசை ஒருபோதும் கேட்கல. அல்ல பொதுவெளியில் நாங்கள் எங்களுடைய தாய்மொழியை படிக்கிறோம் மூன்றாவது மொழியாக எங்களுக்கு அப்படின்ற ஒரு வாய்ப்பை கேட்கவோ விளம்பரப்படுத்தவோ அவங்க அல்லது அந்த மொழிக்கான சங்கங்கள் இருக்கும். இப்போ தெலுங்கர்களுக்கு சங்கம் இருக்கும், கன்னடர்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதிகளை கூட யாரும் பேசி எங்களுடைய தாய்மொழியை கற்கும் வாய்ப்பை ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்கல, அல்லது எங்கள் தாய்மொழியை கற்கக்கூடிய வாய்ப்பை கொடுங்கன்னு அரசாங்கத்துக்கிட்ட கேட்கல. இதனால் என்ன அவங்க செய்கிறாங்க? உறுதியாக தமிழையும் ஆங்கிலத்தையும் கற்றால் போதும்னு ஒரு உறுதியாக இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய அதிசயம் தானே. தமிழ்நாட்டில் வாழும் பிற மொழியாளர்கள் தமிழை கற்பதிலும் ஆங்கிலத்தில் கற்பதிலும் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறாங்க. அதே போல் அவங்க தாய்மொழியை அவ்வளவாக கற்க வேண்டிய அவசியமோ தொடர்ந்து படிக்க வேண்டிய அவசியமோ இல்லை என்று நினைக்கிறார்கள் எனும்போது உண்மையாக தமிழர்கள்லாம் தமிழை பற்றி பெருமை தான் படணும். கண்டிப்பாக நான் சொல்கிறதுல ஏதாவது உண்மை இருக்குல்ல. நன்றி.